எங்களுக்கு இனிக்குமா சார்? ஏண்டா உங்க வண்டியில ஏறணும்னு இருக்கு சார். வந்தவங்கள வான்னு சொல்ல கூட உனக்கு தெரியாதா? நான் ஏதாவது சொன்னா மட்டும் கோவம் வருது. இத பாரு அனிதா, தொழிலாளியா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்கிறேன், முதலாளியா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்கிறேன். தெரியாம தான் கேக்குறேன், என்ன சேர்ந்தவங்களை அலட்சியப்படுத்துறது உன் நோக்கமா? இல்ல என்னோட இந்த வளர்ச்சி, இந்த ப்ரமோஷன் இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? அது உண்மையான ப்ரமோஷனா இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா எனக்கு இதுல சந்தோஷம் இல்ல. என்ன சொல்ற? ஆமாங்க, உங்களை முடக்கி போடுறதுக்கும் காலம் பூரா அடிமையாக்கிறதுக்கும் ஸ்ரீனிவாசன் கொடுத்த லஞ்சம் இது. உங்களுக்கு இந்த பதவி கொடுத்து உங்களை பழி வாங்கிட்டாரு. காலம் பூரா உங்களை அடிமையாக்கி மத்தவங்களை புரிஞ்சிக்காம இருக்கிறதுல நீயும் உங்க அப்பா ஒண்ணுதான். பாவம், அன்னைக்கு வீடு தேடி வந்த என் முதலாளி நீ அவமானப்படுத்தின. அதெல்லாம் கூட அவர் மனசுல வச்சுக்கல. என்ன மன்னிச்சு பெருந்தன்மையா ப்ரமோஷன் வர கொடுத்திருக்காரு. இத பாரு அனிதா, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க வேணாம். அட்லீஸ்ட் அவரை குறை சொல்லாம இருக்கலாம்ல.
பலி கொடுக்கிற ஆட்டுக்கு மாலையை போடுற மாதிரி இந்த பதவியை கொடுத்திருக்காரு அந்த ஆளு. அதை ஏத்துக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அனிதா, இத பார், நீ நினைக்கிற மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு நான் அந்த ப்ரமோஷனுக்கு ஒத்துக்கல. எவ்வளவு தயங்குன தெரியுமா? இன்னும் சொல்ல போனா என் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த வேலையை விட்டு வந்தலாம் தான் நான் காலையில போனேன். ஆனா அந்த இடத்துல நடந்ததே வேற. தொழிலாளிகளோட அன்பும் அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இந்த பதவிக்கு ஒத்துக்க வச்சது. தெரிஞ்சுக்கோ. நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் அந்த ஸ்ரீனிவாசன் உங்களை வேலைக்கு வாங்கிட்டாரு. அதான் உண்மை. போக போக புரிஞ்சுப்பீங்க. என் மேல இருக்கிற கோபத்தினாலையும் வெறுப்புனாலையும் தான் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. என்னால உன் வாதத்தை ஏத்துக்க முடியாது. இந்த வேலைக்கு நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? என் தொழிலாளிங்க நிர்வாகம் தப்பு செஞ்சா நான் அதை தட்டி கேட்பேன், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. இதோ பாரு அனிதா, ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோ. அந்த ஸ்ரீனிவாசன் என் மாமனார் அவமானப்படுத்துறாருன்னு எனக்கு உண்மையிலே தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் அவரையும் தட்டி கேட்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. வா விஜி, உட்காரு. ஏன் பார்ட்னர், நான் தெரியாம தான் கேட்கறேன். உனக்கு என்ன பைத்தியம் ஈத்தம் பிடிச்சு போச்சா? வர வர ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன கேட்கணுமோ நேரடியா கேளு. ஏன் இப்படி சுத்தி வலிச்சு பேசுற? உன்கிட்ட வேலை பார்க்குற லேபரர் வீட்டுக்கு போனதே தப்பு. அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண போய் அவமானத்தை வாங்கிட்டு வந்திருக்க. அதோட நிறுத்திருக்க கூடாது. அவனுக்கு ப்ரமோஷன் வேற கொடுத்திருக்க. என்னப்பா லாஜிக் இது? பார்ட்னர், கண்டிப்பா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உனக்கு என்னாச்சு? ஷேர் மார்க்கெட்ல ஹெவியா லூஸ் பண்ணீங்க. ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிற? பார்ட்னர், ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறது அந்த காலம், ஓல்டு ஃபேஷன். ஒரு கல்லுல மரத்தையை வீழ்த்துறது தான் இந்த சீனுடைய ஃபேஷன். புரியலையா? பாயிண்ட், அர்ஜுன் என்னை எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா என்ன கடவுளா நினைக்கிறான். 2வது பாயிண்ட், அர்ஜுனுக்கு ப்ரமோஷனை கொடுத்து எல்லா தொழிலாளிங்க மத்தியிலையும் நான் ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிட்டேன். 3வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அர்ஜுன் என்னைக்குமே தொழிலாளிங்களுக்கு சாதகமாக பேசுறவன், லேபர் யூனியன் விஷயத்துல தீவிரமாக செயல்படுறவன். அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஒர்க்ஸ் மேனேஜர் ஆக்கியிருக்கிறேன். மேனேஜ்மெண்ட் பக்கம் கொண்டாந்துட்டேன். கலர் சட்டை, கலர் பேண்ட், ஏசி ரூம், இந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சிருவான். மறுபடியும் அவனால் லைஃப்ல காக்கி பேண்ட், காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு மிஷின் ஆபரேட்டரா இங்க மட்டும் இல்லை எங்கேயும் வேலை செய்ய முடியாதியா. எப்பவுமே அவன் என் பக்கம்தான், என் கொத்தடிமை. நான் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுவேன்னு நம்ம மாஜி பார்ட்னர் ஆர்கேவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அர்ஜுனை என்கிட்டேருந்து எப்படியாவது பிரிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணான். முடியல. என்ன பண்ணா? நேரா அர்ஜுன் அப்பா மூலமா அர்ஜுனை பிரெயின் வாஷ் பண்ணான். அதுல ஜெயிச்சுட்டான் ஆர்கே. அர்ஜுன் ஃபேக்டரிக்கு வந்து அவனுடைய ராஜினாமாங்கிற நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரமோஷன்ங்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தேன். இதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும்னு யோசிக்கிறியா? ஷியாம் மூலமாக தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. அர்ஜுன் இருக்கான ஒரு சின்ன எறும்பு, ஆனால் ஆர்கேங்கிற யானையோட காதுக்குள்ள நுழையிற சக்தி வாய்ந்த எறும்பு. அதுதான் எனக்கு வேணும். அர்ஜுன் மூலமா அந்த யானையை நான் சாய்க்கணும், பல விஷயங்களை நான் சாதிக்கணும். அந்த சந்தோஷத்தோடைய விலை தான் அர்ஜுனுக்கு இந்த ப்ரமோஷன்ங்கிற பிச்சை. என் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த எறும்பை அப்படியே நசிக்கிடுவேன். எப்படின்னு யோசிக்கிறியா? அர்ஜுன் இன்னைக்கு ஒர்க்கர் இல்லை. அவனை வேலையை விட்டு தூக்குனா அவனுக்காக எவனும் வந்து கொடி பிடிக்க முடியாது. மேனேஜர், எப்ப வேணா அவன் சீட்டை நான் கிழிக்கலாம். இப்போ சொல்லு, யார் பைத்தியக்காரன்? ஐம் சாரிப்பா, நான் தான் ஏதோ டென்ஷன் அப்படி சொல்லிட்டேன்.
டென்ஷன்லாம் குறைச்சிடலாம். வா கிளப்புக்கு போகலாம். வா. ஏமா அவன் புருஷன் திருந்தவே மாட்டேங்கிறான். அந்த சீனிவாசன் ஏதோ ப்ரொமோஷன் கொடுத்தாங்கிறதுக்காக வெக்கம் இல்லாம ஏத்துக்கிட்டு இருக்கான அவன். அவன் அங்கிருந்து வெளியே கொண்டாந்து எங்கேயோ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. அவன் அந்த பள்ளத்துல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறான். ஒண்ணு மாதிரி இருந்தா அடிச்சு கூட திருத்துவேன். ஒன்ன வேற கட்டி வச்சு விட்டு மாப்பிளையா போயிட்டான். ஒன்னும் சொல்ல முடியல. இந்த அர்ஜுன் போய் என்ன எதிரியாவே நினைக்கிறான். என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பா பாலகிருஷ்ணன் நான் சொன்னதை ஏத்துக்கிட்டான். இவன் பாலா சொல்லி ஏத்துக்க மாட்டேங்கிறான். யார் சொன்னாதான் கேட்பான் அவன். கேட்க வைக்கிறேன்ப்பா. ஏன் பேச்சு கேட்க வைக்கிறேன். இந்த அனிதாவோட இன்னொரு பக்கம் அவருக்கு தெரியாது. அப்பா, நீங்களும் நானும் அவர் நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரா இல்லனா புரிஞ்சுட்டு ஒத்துக்க மறுக்கிறாரான்னு தெரியல. அவருக்கு புரிய வைக்கிறேன்ப்பா. அம்மா, நான் உனக்கு என்னெல்லாமோ செய்யணும்னு நினைக்கிறேன். அதை அவன் பேர்ல செய்யணும்னு பாக்குறேன். அதை அவன் கேஷுவலா ஒத்துக்கலாம். எதுக்காக இப்படி கௌரவம் பாக்குறான்னு புரியல எனக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது அவனை? அப்பா, அவர் வாதம் பண்ணா பேசி ஜெயிக்கலாம். ஆனா மிடில் கிளாஸ்க்கே உள்ள பிடிவாதம் பிடிச்சா வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த சீனிவாசனால தொழில் ரீதியா என்னோட போட்டி போட முடியல. அதனால மருமகனை வச்சு கேம் ஆடுறான். இது அந்த அர்ஜுனுக்கு புரியலையே. அவன் ப்ரொமோஷன் கொடுத்தான், இவனை ஏத்துக்கிட்டு இருக்கானே. ஏய் அனிதா, எப்ப வந்த? இப்பதான் நீ. இந்தாங்க மாமா. நீ என்ன சாப்பிடுற? ஆரஞ்சு கிரேப். உனக்கு பிடிச்ச மேங்கோ இருக்கு, கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ இரு. சொல்லுமா. அண்ணி, நான் இங்க சந்தோஷமா பேச வரல அண்ணி. சங்கடத்தோட தான் வந்திருக்கேன். தெரியுது அனிதா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தெரிஞ்சு எப்படி அண்ணி எதுவுமே கேட்காம அமைதியா போறீங்க? என்ன பண்ண சொல்ற? அண்ணி, அவரை சும்மா விடக்கூடாது. அத பத்தி தான் அப்பா கிட்ட பேச வந்தேன். எதையுமே ஆரம்பத்திலே சரி பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்ந்து அப்புறம் நானே இதுல முழுகிடுவேன் போல இருக்கு. என்ன பண்ண போற? அர்ஜுன் கூட சண்டை போட போறியா? வேணாமா. கட்டின புருஷன் கௌரவம் பார்க்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்றது தான் மனைவியோட கடமை. அதை விட்டுட்டு அவர் கூட மல்லுக்கு நிக்க கூடாது. அவரை அன்பால ஜெயிக்கணுமா? அண்ணி, அவர் அதுக்கெல்லாம் கட்டுப்படுறவர் இல்ல. அவர் போக்கிலே போய் நான் அவரை ஜெயிக்க போறேன். கணவனை தோக்கடிச்சிட்டா மனைவிக்கு சந்தோஷம் வருங்கிறியா? ஜெயிக்கிறது தோக்கிறது, சந்தோஷம் சங்கடம், இது எல்லாத்தையும் விட நம்ம நோக்கத்தை புரிஞ்சுக்காதவருக்கு நம்மள புரிய வைக்கணும். அதான் முக்கியம். என்ன மாமா அது? அவ பாட்டுக்கு ஏதோ பேசி புருஷன் கூட சண்டை போட போறீங்களா? நீங்களும் எதுவும் பேசாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போர்ட்லாம் ஒண்ணும் பண்ணலமா. நான் கொடுக்கறத வாங்கிக்கிறல, உனக்கு என்ன ப்ராப்ளம்? மாமனார் கிட்ட கையேந்த வேண்டான்னு உங்க மருமகன் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு மாமா? என் பொண்ணு நல்லா இருக்க வேணாமா? அவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு தானே நம்ம பொண்ணு கொடுத்தோம். அதுக்காக அப்படியே இருக்கணுமா? இது என்ன வரட்டு கௌரவம்? இந்த கேள்விக்கு அர்ஜுனோட இடத்துல இருந்து யோசிச்சாதான் பதில் கிடைக்கும். நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா பொறுமையா பண்ணுங்க. பசிக்கும் போது சாப்பாடு போடுங்க. அது இல்லாம போட்டா ஏத்துக்காது. எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். விடு, அவ சொன்னதை நினைச்சு நீ குழம்பாத. உனக்கும் புருஷனுக்கும் அனாவசியமா சண்டை வேண்டாம்னு சொல்றா, அவ்வளவுதான். அவரை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? சரி, நான் பாத்துக்கிறேன். வரேன்பா. ரோஹிணி, வாங்க. ஏய், உட்காரு உட்காரு. வீடெல்லாம் திறந்திருக்கு, எங்கன்னு தேடி பார்த்தா கடைசியில் இங்க இருக்கியா நீ? அப்புறம் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? அத நீ சாப்பிடணும். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் குழந்தைய கழிக்க முடியலையேன்னு நாட்டு மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்றீங்களா? முதல்ல இத நீ பால்ல கலந்து சாப்பிடு. பால்ல கலந்து சாப்பிட்டா வயித்துல இருக்கிற குழந்தை பால் குடிச்ச மாதிரி ஆயிடுமா? இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. சரி,
என்னன்னு சொல்லுங்க. இதை நீ பால்ல கலந்து சாப்பிட்டா நம்ம குழந்தை உன்ன மாதிரி செக்கச்சவேல்னு பிறக்கும். என்ன சொல்றீங்க? குங்குமப்பூ 1 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி 1/4 லிட்டர் ஆக்கி அதுல இதை கலந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்க உண்மையாவா சொல்றீங்க? சாமி மேல சத்தியமா சொல்றேன். ஏய் ரோஹிணி, எதுக்கு ஃபீல் பண்ற? தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். என் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நியாயமா நீ சாந்திக்கு தான் நன்றி சொல்லணும். பூமியை நாம எவ்வளவோ தோண்டி காயப்படுத்தினாலும் அது நம்ம தாகத்தை தீக்க தண்ணி தர மாதிரி சாந்தியை நான் எவ்வளவு அவமானப்படுத்தியும் அவன் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அப்பேற்பட்ட நல்லவங்கள மாமா ஏன் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு? எனக்கு சாந்தியை புரிஞ்சுக்க இவ்வளவு நாள் ஆன மாதிரி அவரும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாரு. ரோஹிணி, இனிமே நான் உன் வயித்துல வளர்ற குழந்தையை கலைக்க சொல்லவே மாட்டேன். இனிமே நம்ம கவனம் எல்லாம் குழந்தையை எப்படி வளர்க்கறதுங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ஓகே? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இனிமே அபிராமி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ இங்க வர்றது, உன் கூட பேசுறது, உன் கூட பழகிறது எல்லாத்தையுமே நீ முறிச்சுக்கணும். அன்னைக்கு சாந்தி நம்மளை பார்த்த மாதிரி அபிராமியும் பார்த்தானா அவ்வளவுதான். அந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமைய நீ எனக்கு கொடுக்காத. உனக்கும் அபிராமிக்கும் உள்ள நட்பை நீ எப்படியாவது முறிச்சுக்கோ. என்னங்க நீங்க? அது எப்படி முடியும்? முடியுமா? முடியும். இத பார், உனக்கு அபிராமி தேவையா இல்ல குழந்தை தேவையா? நீயே முடிவு பண்ணிக்கோ. இல்லைங்க, எனக்கு குழந்தைதான் முக்கியம். சாரிம்மா, எனக்கு வேற வழி தெரியல. ஏமா இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தா எப்படி? என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? உன் தங்கச்சி அர்ச்சனாவுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. வசதியான இடம், கௌரவமான குடும்பம். அவங்க வேற அர்ச்சனாவை தான் தான் பிள்ளைக்கு கட்டி வைப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நாம செய்ய வேண்டாமா? செய்யணும்னா பணத்துக்கு எங்க போறது? இப்பதான் கையில இருந்த பணத்தை எல்லாம் ஸ்டுடியோல கொட்டியாச்சு. ஏமா எப்படிமா கடன் வாங்கி தான் கல்யாணத்தை செய்யணுமா? எல்லாம் செய்யணும்னு ஆசை மட்டும் இருக்கு, ஆனா வசதி இல்லையே. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணுக்கு ஊர் மெச்ச கல்யாணம் பண்ண முடியாது போல இருக்கே. மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு பார்த்தா என் அண்ணன் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர்கிட்டதான் கேட்டாகணும் போல இருக்கு. வேற வழியே இல்லையே. வேண்டாமா, அது தப்புமா. ஏற்கனவே என் ஸ்டுடியோக்காக சுவாதி போய் அவங்க அப்பா கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. மறுபடியும் மறுபடியும் மாமாவை தொந்தரவு பண்றதுல எந்தவித நியாயமும் இல்லம்மா. அதுவும் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு மாமா எதுக்குமா ஹெல்ப் பண்ணும்? அது தேவையும் இல்ல, அவசியமும் இல்ல. கல்யாணத்துக்கு அவரே ஏதாவது பார்த்து செஞ்சா மரியாதைக்காக நம்ம ஏத்துக்கலாம். நாமளா எதுவும் எதிர்பார்க்க கூடாது. நீ எதுவும் கேட்காத, நானும் எதுவும் கேட்க மாட்டேன். கேட்காதே பேசாதேன்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும்டா. ஆனா நடைமுறைக்கு அந்த மாப்பிள்ளை ஏண்டா ஓடி வரான்? கோடீஸ்வரன் தங்கச்சியோட குடும்பம்னு தானே. இப்ப போய் நாம வசதி இல்லாதவங்கன்னு சொன்னா சம்பந்தமே போயிடும்.
அர்ச்சனாவோட வாழ்க்கையே போயிடும்டா. இத பாருமா, எனக்கு என்னமோ மாமா கிட்ட போய் உதவி கேட்கறது சரியா படலமா. நீ என்ன வேணா சொல்லு, நமக்கு எதுக்குமா பெரிய எடுத்து மாப்பிள, நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள பாத்துக்கலாமா. டேய், நம்ம கிட்ட பணம் இல்லனா என் பொண்ணுக்கு என்னடா குறை? தகுதி குறைச்சலா ஏன்டா பாக்கணும்? டேய், நம்ம அர்ச்சனா எவன் கூடயே சுத்துறா. இப்ப நாம கொஞ்சம் லூசா விட்டோம்னா அந்த பையன் அவளை இழுத்துட்டு ஓடிடுவான். அம்மா, இப்படி ஏதாவது நடந்துச்சு, அவமானம் தாங்காம நான் தூக்குல தொங்க என்ன வேண்டியது. அது? இந்த கல்யாணத்தை உடனே நடத்தலனா ஏதாவது தப்பு தண்டா நடக்கிறதுக்கு நாமளே காரணம் ஆயிடுவோம். கடவுளே, இது என்ன சோதனை? எங்களுக்கு விடிவு காலமே வராதா? கேவலம் பணத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கை நாசம் ஆகணுமா? ஈஸ்வரா, என் பொண்ணுக்கு நீதாம்பா கதி. அம்மா, ஏமா கவலைப்படுற? கவலைப்படாம என்ன என்னடா செய்ய சொல்ற? எனக்கு தான் யார் இருக்கா? என் பொண்ணுக்கு தான் யார் இருக்கா?